எல்லோருமே என்கிட்ட பேசும்போது ஜாதகம் பார்ப்பீங்களா, பிரசனம் பார்ப்பீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் பார்க்கறது புதிய விதமான ஒரு முறை, பிரசன்ன ஜோதிடம் சொல்லுவோம். பிரசனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஜோதிடம்ன்றது அவங்க பிறப்பு நேரத்தை கொண்டு கணக்கிட்டு எடுக்கக்கூடிய அந்த கட்டங்களை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய முறை ஜோதிடம் முறை. பிரசனம் அப்படின்னா உதயம்னு ஒரு கேள்வி உதயமாகும் போது, அதாவது ஒரு வாழ்க்கையை பற்றிய கேள்வி உதயமாகும் போது கிரகங்கள் பதில் கொடுக்க அதுக்கு தயாராக வந்து நிற்குமா. எந்த கிரகங்கள்? நவ கிரகங்களும் வந்து நிற்குமா, அதுக்கு பதில் கொடுக்க. அப்போ ஒரு கேள்வி உதயமானால்தான் அதற்கு பதில் கிடைக்கும். இந்த பதில்களை கணக்கு போட்டு சொல்லக்கூடியதுதான் பிரசனம் அப்படின்றது. ஓகேங்களா? சாய்ராம், வணக்கம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். இந்த பிரசனத்துல பல பிரசன வகைகள் உண்டு. தேவ பிரசனம் உண்டு. ஓகேங்களா? இது கோவில்களுக்கெல்லாம் மேஜரா பார்க்கறது தேவ பிரசனம் பார்ப்போம். ஓகேங்களா? அதே போல பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசன முறைகளில் நிறைய வகைகள் உண்டு. தாம்பூல பிரசனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஜாமக்கோல் பிரசனம் இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா எண் பிரசனங்கள் உண்டு, பெயர் பிரசனங்கள் உண்டு. இது எப்படி, இது போல நிறைய இருக்கு. அதில் கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய நேரம், அந்த அப்போ இருக்கக்கூடிய சகுனங்கள், அப்போ இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், இதெல்லாம் பொறுத்து இந்த பிரசனத்துடைய கால்குலேஷன் ஆகும். பிரசனத்தில் ஆக்சுவலாக எப்போவுமே ரிசல்ட்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? இப்போ குலதெய்வம் தெரில, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும். இது பிரசனத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாதகத்தில் குலதெய்வத்துடைய யார் குலதெய்வம், குலதெய்வம் எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்றது ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். பட் அது உண்மையா, அதுதான் கரெக்டானது பிரசனம் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற முறை பிரசனமும் ஜோதிடமும் கலந்த ஒரு முறையாகும். ஓகேங்களா? இப்போ சொல்கிறேன், ஒருத்தர் பிறக்கிறாங்க, பிறந்தவொன்னே அவங்களுக்கு ஜாதகம் தேரலை, எழுதி வைக்கல, எந்த டேட்டா பார்த்து டைம்லாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ அவங்களுக்கு பிரசனம் மூலியமாக தான் அவங்களுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றது பார்த்து அப்போ அவங்களுக்கு உண்டான ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே போல் ஒருத்தவங்க பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸ்குள்ளே எல்லாருக்கிட்டும் ஜாதக கட்டம் கொடுன்னு கேட்க முடியாதுல்ல. அப்போது அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்த்து அதில் என்ன ப்ளஸ்ஸாக இருக்குது, என்ன மைனஸாக இருக்குது, எப்படி சரி செய்யலாமன்ற வழிமுறை தெரிஞ்சுக்கிறதும் இந்த பிரச்சனை ஜோதிடத்தில் பண்ண முடியும். அதே போல் ஒரு தொழில் செய்கிறாங்க, செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த தொழில் சக்ஸஸாக போகுமா, இல்லை நெகட்டிவ் ஆகிடுமா, இல்லை சக்ஸஸ் ஆக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பிரசன்ன ஜோதிடம் உபயோகமாக இருக்கும். அப்போ சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது கெட்டது நடக்கும், ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் நடக்கிற விஷயங்கள் என்ன பிரச்சனை, அது எதனால் வருது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் முன்னோர்கள் சாபங்கள் ஏதாவது இருக்கா, போன ஜென்மத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அந்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் என்ன கடத்திட்டு வந்திருக்கு, நல்லது என்னது கெட்டது என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதும் பிரசனம் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் பிரசன்ன ஜோதிடம்ன்றது. இப்போ நம்ம பார்க்குறது ஜோதிடமும் பிரசனமும் கலந்து பிரசன்ன ஜோதிடமாக பார்க்குறோம். அதனால் என்ன ஆகும்னா எந்த ஒரு விஷயமும் மிஸ் ஆகாது. இதுதான் பிரச்சனை, இதுக்கு ஆணிவேர், பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதை பேஸ் ஆணிவேரை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டா நம்ம முழு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுதான் பிரசன்ன ஜோதிடத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா சிலர் வீட்டில் தலைமுறையாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது, அதே போல் அந்த இல்லைன்னா ஒரு வாரிசுகளில் பாதிப்பு வருது, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கிறது, பரம்பரையாக பிரச்சனைகள் வர்றது. அப்போ இந்த விஷயமும் நம்ம பிரசனத்தில் கண்டுபிடிக்கலாம். இந்த வீட்டில் ஏதாவது தோஷங்கள் உட்காந்துருக்கா, அந்த பூமிக்கு உயிர் இருக்கா இல்லையா, அந்த பூமியால் ஏதாவது நன்மை இருக்கா கெடுதல் இருக்கா, இதுவும் நம்ம பிரசனம் மூலயமா தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்படி பிரசனம் மூலயமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வெளியே வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய வழிமுறைகளும் இதில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பிரசன்ன ஜோதிடத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஓகேங்களா? ஸோ எதனால் இந்த பிரசன்ன ஜோதிடத்தை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, பொதுவாக ஜோதிடம் பார்ப்பது ஒரு முறை. ஓகேங்களா? அந்த ஜோதிடம் கரெக்டாக தப்பான ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, அதை தெளிவுபடுத்துறதுக்கு இந்த பிரசனம் மூலம்தான் சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். வாழ்க்கையில் 100% சக்ஸஸ் வேணும்னா பிரசனத்தை சேர்த்து பார்க்கும்போது தான் அது பெரிய பலனை கொடுக்கும். பிரசன்ன ஜோதிடம்ன்றது ஒரு மனுஷனுக்கு பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரகங்கள் எதெல்லாம் எந்த இடத்துல உட்காந்து கெடுக்குது, அதை எப்படி சரி பண்ணுறத வழிமுறையை கண்டுபிடிச்சி ஷார்ட்கட்டில் சரி பண்ணக்கூடிய வழிமுறையை கொடுக்கறது பிரசன்ன ஜோதிடம். இது ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு அனலைசேஷன் பண்ணி பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஏன்னா எவ்வளவோ பரிகாரங்கள் செஞ்சோம் பலன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பிரசனம் பார்த்து சொல்லக்கூடிய பரிகாரத்தால் வெற்றி அதிகமாக கிடைக்கும்.
இது அனுபவபூர்வமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இப்போ பிரசனம்னா என்னென்னு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? ரைட். பிரசன்ன ஜோதிடம் எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டியாக அமையும். சாய்ராம். நல்லது நடக்கும்.